இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் விக்ரமாதித்தன் கதைகளை போன வாரம் ஆரம்பித்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம இந்த அம்புலி மாவில் படிச்சிருப்போம் இல்லையா? விக்ரமாதித்தன் வேதாளத்தை சுமந்து கொண்டு அப்படியே போயின்னு இருக்கும்போது வேதாளம் அவர்கிட்ட கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாள். அதில் பார்த்தோம்னா அந்த வேதாளம் இன்றைக்கி என்ன கதையை சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விக்ரமாதித்தன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அந்த கங்கை நதிக்கரையிலே அக்னிஸ்வாமி அப்படிங்கிற ஒரு பிராமணன் வசித்து வந்தாராம். அவருக்கு ஒரு பொண்ணு மந்தாரவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தாளாம். அந்த பொண்ணு ரொம்பவும் பேரழகியாக இருந்தாளாம். பிரம்மனினுடைய படைப்பிலே மிகவும் அழகாக எல்லா விதமான அம்சங்களும் பொருந்தியவளாக அந்த பெண் வளர்ந்து கொண்டே வந்தாலாம். அங்கே பார்த்தோம்னா ஒரு 3 இளைஞர்கள் சேர்ந்தார்களாம். இதைச்சு நிறைய பேர் வருவார். அது ஒரு 3 இளைஞர்கள் இவள் மீது மிகவும் காதல் வயப்பட்டு தங்களுக்கு இவளை திருமணம் செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணருடைய அந்த வீட்டு வாசலிலேயே தவமாக கிடந்தாங்களாம். அதில் 3 பேருமே இருக்காளே, இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை வேற போட்டுக்கிறா. என்னை விட்டுட்டு வேறு யாருக்காவது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இங்கேயே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 இளைஞர்களுமே தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார்களாம். இதை பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பெண்ணோட அப்பாவுக்கு யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மித்த 2 பேர் இறந்து போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அப்படியே அமைதியாக விட்டுட்டாராம். இந்த பிரச்சனைக்கு இறைவன் தான் தீர்வு சொல்ல வேண்டும்னு சொல்லிட்டு பேசாமல் அப்படியே அமைதியாக விட்டுட்டாராம். காலப்போக்கில் கொஞ்ச நாள் போன உடனே அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு விஷ ஜுரம் என்பது விடுகிறது. அந்த பொண்ணுக்கு ஒரு விஷ ஜுரங்கிறது போய் ரொம்ப காய்ச்சல் அதிகமாகி அந்த பெண் இறந்தே போய் விடுகிறாளாம். அவள் இறந்த உடனேயே இவங்க 3 பேரும் துக்கம் தாங்கலை. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த பெண்ணினுடைய அந்த இறப்பினை அவர்கள் தாங்கிக் கொள்ள இயலாமல் அவளை அழகாக கொண்டு போய் என்னென்ன பண்ணணுமோ அந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அவளை எரிச்சுட்டு 3 பேருமே ஒரு சித்தப்பிரமை பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். அதில் ஒருத்தன் பார்த்தோம்னா முதலாம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, இந்த சுடுகாட்டிலேயே அவளை எரித்த இடத்திலேயே அங்கேயே பக்கத்திலே ஒரு குடிசையை போட்டு அங்கே தங்கிட்டு டெய்லி பிச்சை எடுத்து சாப்பிட்டுண்டு அப்படியே அவளுடைய சுடுகாட்டு சாம்பல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அவளை எங்கே எரிச்சாலும் அந்த சாம்பல்ங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த சாம்பலோடு சேர்ந்து அதுக்கு பக்கத்திலேயே இவனும் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தானாம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பித்தானாம். இரண்டாம் அவன் என்ன பண்ணானா, அவருடைய அஸ்தின்னு சொல்கிறோம்ல, அந்த எலும்புகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு போய் நான் கங்கையில் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கைக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லி நான் கங்கை கரைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானா இரண்டாம் அவன். மூன்றாம் அவன் பார்த்தானா ரொம்பவும் வாழ்க்கையை வெறுத்து போய் நான் துறவியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தேச சஞ்சாரம் போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஒவ்வொரு தேசமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தானாம். இந்த மூன்றாம் அவன் இப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதேச்சா ஒரு இடத்துல ஒரு முனிவரை பார்க்கிறார். அந்த முனிவரானவர் இந்த சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்தவராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே யாரோ ஒருத்தர் திடீர்னு இந்த விஷக்கடியால் இறந்து போனவரை அவருடைய மனைவி ரொம்ப கதறான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகித்து அது ஒரு புஸ்தகத்தில் வச்சுருந்தாராம். அந்த சஞ்சீவினி மந்திரத்தை அந்த புஸ்தகத்தை எடுத்து அந்த சஞ்சீவினி மந்திரத்தை படிச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த ஆள் மேலே தெளித்தவொடனே உயிர் தெழுந்துட்டானாம். இதை பார்த்த உடனே இவனுக்கும் இப்போ இந்த முனிவர்கிட்ட கேட்குறா. அவர் சொன்னாரா, ஆமாம்ப்பா இதை இறந்து போனவங்க மேலே தெளித்தா அவங்க எழுந்து வந்துடுவாங்க. இறந்து போனவங்கன்னு இல்லை, யாராவது எரிச்சு நம்ம சாம்பலாக்கி இருந்தால் கூட அந்த சாம்பல் மேலே தெளித்தா கூட அவர்கள் உயிர் தெழுந்து வந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் அந்த துறவி, அந்த முனிவரானவர். சரின்னு சொல்லிட்டு இவர் அவர் கூடயே இருக்கான். கொஞ்ச நாள் அவர் கூடயே இருந்து ஒரு நாள் நன்றாக உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரியாமல் அந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு வந்துடுறான். நேராக இங்கே அந்த கங்கை கரையில் அந்த எலும்புகள்லாம் கரைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனான் இல்லையா, அவனையும் வழியில் பார்க்குறானாம். அவன் அந்த எலும்புகள்லாம் கங்கையில் சேர்க்க போகும்போது இரு சேர்க்காத, அந்த எலும்பெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வா, நம்ம அவளை உயிர்ப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டே வந்துடுறானாம் இங்கே அந்த சுடுகாட்டுக்கே. அந்த சுடுகாட்டில் அந்த எலும்புகள்லாம் அங்கங்கே வச்சுட்டு அந்த அஸ்தியெல்லாம் எல்லா இடத்துலையும் வச்சுட்டு அந்த சாம்பல் மேல் இவன் அந்த புஸ்தகத்தை திறந்து மந்திரத்தை படித்து நீரை தெளித்த உடனேயே அவள் மறுபடியும் உயிர் தெழுந்து வந்து விட்டாளாம் அந்த பெண். அது இன்னும் முன்னை விட ரொம்பவும் அழகாக ரொம்பவும் ஆரோக்கியத்தோடு அந்த பெண் எழுந்து வந்துடுறா. எழுந்து வந்தோடனே இப்போ இவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிறா. இதில் நம்ம தான் உயிர்ப்பிச்சோம். இவன் சொல்கிறான்னா நான் தான் சாம்பலை பத்திரமா பார்த்துட்டு பக்கத்துலேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லி முதலாம் அவன் சொல்கிறான். இரண்டாம் அவன் இல்லை, நான் அவனுடைய அஸ்திகள்லாம் கொண்டு போய் நான் கரைச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் அங்கே பக்கத்துலேயே அஸ்தியை வச்சுட்டு காப்பாற்றி கொண்டு வந்தேனே அப்படின்னு இரண்டாம் அவன் சொன்னானாம். மூன்றாம் அவன் சொன்னானாம், நீ அஸ்தியை எலும்பு வச்சுட்டு என்ன பண்ண முடியும், நான் தானே அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகித்து அவளை உயிர்ப்பித்திருக்கிறேன், ஆக அவளை நான் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மூன்றாம் அவனும் சொன்னானாம். 3 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தாலாம். இப்போ இந்த வேதாளமானது விக்ரமாதித்தனை பார்த்து கேட்டுச்சாம், இந்த 3 யார் அவளுடைய கணவன் நீ சொல்லு அப்படின்னு கேட்ட உடனேயே
விக்ரமாதித்தன் சற்றும் தயக்கமின்றி சொன்னானாம், அந்த மூன்றாமவன் அவளை உயிர்ப்பித்திருக்கிறான் அல்லவா, அவளை உயிர்த்தெழச் செய்திருக்கிறான், அவளுக்கு உயிரை தந்திருக்கிறான் என்று வரும்பொழுது அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள இயலாது. அவன்தான் அவளுடைய உயிரை தந்திருக்கிறான், அவளுக்கு உயிரை தந்திருக்கிறான் என்று சொல்லி வரும்பொழுது, அவளை காப்பாற்றி கூட்டி வந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் தகப்பனார் ஸ்தானத்திற்கு உயர்ந்து விடுகிறான், அவன் தந்தையாக மாறிவிடுகிறான் அப்படின்னு சொன்னானாம். அதே மாதிரி இரண்டாம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னான், அவன் எலும்புகளை கொண்டு போய் கரைக்கிறதுக்காக கங்கையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போனான் இல்லையா, அவன் அவளுடைய மகன் ஸ்தானத்திற்கு வந்து விடுகிறான். ஏன்னு சொன்னால் மகனுக்குத்தான் அந்த உரிமை என்பது உண்டு, அவன் அவனுடைய பிள்ளையாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னானாம். அந்த முதலாம் அவன் தான் என்ன பண்ணான், அவளை விட்டு பிரிய மனமின்றி அவளுடைய சாம்பலுக்கு பக்கத்திலேயே படுத்துண்டு உறங்கினான் அல்லவா, அவன்தான் அவளுடைய கணவன் என்கின்ற அந்தஸ்திற்கு தகுதியானவன், அவன்தான் அவளை மணக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன் சொன்னானாம். இந்த கதையையே நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாக நம்முடைய சாஸ்திரத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதாவது ஒரு தகப்பனுக்குரிய கடமை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தன்னுடைய குழந்தையானவள் எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும், ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜுக்கு போனாலும் அவளை காப்பாற்றி அழைத்து வர வேண்டும், அவளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டியது ஒரு தகப்பனாருடைய கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பிள்ளை அப்படிங்கிற ஒரு கடமை பார்த்தோம்னா, அந்த அஸ்தி கரைக்கிறதுன்னு சொன்னால் கடைசி வரை அவளுக்கான அந்த கர்ம காரியங்களை சரிவர செய்ய வேண்டும் என்பது ஒரு பிள்ளையினுடைய கடமையாகவும், எந்த சூழலிலுமே இறந்துவிட்டால் கூட மனைவியோடைய சிந்தனையோடையே வாழ வேண்டும், அவளுடையே வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு கணவனுக்குடைய கடமை என்பதையும் நம்முடைய அந்த சாஸ்திரங்களானது இது போன்ற கதைகளின் மூலமாக விளக்குகிறது என்பதற்காகத்தான் இந்த கதையை நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.